தொன்றுபட்டு வரும் ஒரு நடனக்கலையாகும். அது இவர் தமிழ் ஸ்கூல் எனக்கு போடுறீங்களா தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு? வணக்கம் முருகா. முருகா என்ன பிஸியாக இருக்கிறீங்க கண்டியில்? அது வள்ளிக்கு எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? ஸ்ரீலங்காவுக்கு போய் இருப்பீங்களா? ரோல்ஸ்கள் அதுகள் இதெல்லாம் கலக்கு. இந்த கேக்கை பார்க்க டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களா செஞ்ச நீங்கள்? என்ன பாட்டு? இல்லெல்லாம் உள்ளு பாட்டெல்லாம் போகுது. அதுக்கு பிறகு வரும். நீங்கள் ஆடுற மாணவர்கள் வணக்கம். என்ன பூட்டி நோ பண்ணிட்டாரா? Eigene Sprache, deine eigene Kultur, deine eigene Religion wertschätzt, ist auch offen für andere und deren Kultur und deren Religion. நல்லா இருக்கா? உரைப்பா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்க அதிர்ஷ்ட லாபச்சீட்டு உங்களுக்கு இருக்கின்றது. வாழ்த்துக்கள். என்ன மாதிரி இன்றைக்கு என்ன ப்ரோக்ராம் செய்றீங்க? இன்னைக்கு திருக்குறள் மாதிரி ஒரு மனிதனுடைய தன்மையும் வந்து நிறைய ஸ்பான்சர் எங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்குது. அதுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுனீங்களா? அடிவாடுனாலும் இவ்வளவு நேரம் அழகாக மங்கள வாத்தியம் வாசித்தவர்கள் நாதஸ்வரம் இசை மணி M.K. பாலமுரளி, அவரின் புதல்வர் கஜேந்திரன் பாலமுரளி, தமிழ் உலக சக்கரவர்த்தி தட்சிணாமூர்த்தி அவரின் பேரன் திரு S. கீதாலயன் மற்றும் இவருடன் இணைந்து எழிலன் ஜெயகுந்தன் அவர்கள். எங்கே அரங்கம் நிறைந்த கரகோஷங்கள். திரு சிவஸ்ரீ சாம்பசிவா ஸ்ரீதர குருக்களை அன்புடன் மேடைக்கலைக்கின்றனர். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அங்கே நிற்கிறேன்டா ஜெர்மனியில் இருக்கிற எஸ்என் நகரத்தில் இருக்கிறேன். எஸ்என் நகரத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக தைப்பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்குது. இவங்கள்ட இது ஒரு யூத் தமிழ் அசோசியேஷன் சொல்லி ஒரு இளம் சமுதாயத்தினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை நடத்துகிறாங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கேயும் வாழை மரம் எல்லாம் கொண்டு கட்டியிருக்காங்க. இந்த தோரணங்கள் எல்லாம் தொங்குது. அதை விட காவலுக்கு நிற்கின மக்கள் ஹாய் எல்லாம் சேஃபாக தான் நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் நல்ல வடிவாக உடுப்பு உடுத்து கலாச்சார உடையில் இளையோர் நடத்துகிறதா பார்க்கக்கூடியா இருக்குது. பார்ப்போம். இதுக்கு நான் இந்த முறை தான் வந்திருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேலே போட்டிருக்கு YTA யூத் தமிழ் அசோசியேஷன் எஸ்என். தமிழர் கலாச்சார மன்றம் நட்பணி நுண்கலை நட்பணி மன்றம் 40 வருடங்களாக எஸ்என் நகரில் பல நுண்கலை வல்லுநர்களை உருவாக்கி இங்கே உறுப்பினர் ரகுராம் திருநாவுக்கரசு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழா இன்றே நடைபெற அல்லும் பகலுமாக அயராது பாடுபட்ட இளையோர் தமிழ் சங்க தங்க அங்கத்தவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வந்தோரை வரவேற்பதே தமிழர் தம் பண்பாடு.
இளையோர் நடாத்தும் இனிய தைப்பொங்கல் விழாவை காண வந்திருக்கும் சபையோர்கள் அனைவரையும் வருக வருக என ஆனந்தம் வருக என இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னால் வணிகத்துறையில் என்னுடைய பேச்சுலர்ஸை முடித்து இப்பொழுது வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த இரு சகோதரிகளுடனும் இந்த விழாவை தொகுத்து வழங்குவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா? நீங்கள் செல்ல வேண்டும், நான் இப்பொழுது இங்கு நிற்க வேண்டும். தொடர் நிகழ்ச்சியாக உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, வரவேற்பு நடனம். அந்த வரவேற்பு நடனத்தை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். என்னால் இப்பொழுது நான் கேள்விப்பட்டேன், அந்த வரவேற்பு நடனம் மிக குறுகிய நேரத்தில் இவர்கள் வந்துட்டு பழகி இருக்கிறார்களா, நெறியார்கள் செய்திருக்கிறார்களா. அந்த வகையில் யூத் தமிழ் அசோசியேஷன் சார்பாக வழங்கும் இந்த நடனத்தை நீங்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இது உங்கள் முன்னிலையில் வரவேற்பு நடனம். ஜெயக்குமார், வேதா ஜெயக்குமார். இதனை இவர்களுடன் தொடர்ந்து சேவன்கள் ஆருஷ் பாலமுருகன், யஷ்வின் ராஜேஷ். எங்கே உங்கள் கரகோஷங்கள்? இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாட
சிறுவர்களை கௌரவிக்கும் முகமாக செல்வி திலீபனா தர்மலிங்கம் அவர்களை அரங்கத்திற்கு வரவேற்கின்றோம். இவைகள் உங்கள் பிள்ளைகள், உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நீங்கள் தான் உற்சாகப்படுத்த வேண்டும். உழைக்கும் ஆசிரியர்களையும் நாம் இந்த வேளையிலே கௌரவிக்கின்றோம். அந்த வகையில் திருமதி நயனி விஜயன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை கௌரவிப்பதற்கு இன்னும் ஒரு நடன ஆசிரியை திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்கள் அந்த மலைப்படிப்பை மேற்கொள்வார். நாம் கேட்டிருந்தோம். இவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக செல்வி திலக்ஷனா விஜிதராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவிக்கும் முகமாக வைத்தியே எஸ்என் அவர்களுடைய, அதாவது இந்த அமைப்பிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் மேடையிலே நிகழ்வுகள் தந்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் முகமாகத்தான் Hallelujah.
அவர்களை ஏனையா முருகதாசன் அவர்கள் கௌரவித்தார். அனைவரையும் மேடைக்கலைக்கின்றோம். SN முன்கலை கல்லூரி அதிபர் மாசிலா நாணி விஜயன் அவர்களை ஏனையா முருகதாசன் அவர்கள் கௌரவிக்க வேண்டும். நமது தமிழர் மரபுக்கு ஏற்ப இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினரை நாம் இந்த அரங்கத்திற்கு வரவேற்கும் நேரம் இது. இது முக்கியமான தருணம். அந்த வகையிலே எஸ்என்ஆர் நகரின் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி இப்போ உங்களுக்காக வருகைக்காக போகின்றார். ஆகலாம் எல்லோரும் எழுந்திருந்து அவரை வரவேற்போம் என்று நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி. மட்டுமல்லாது இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அதாவது நடத்தி கொண்டிருக்கின்ற வைத்திய குழுவினர் மட்டுமல்லாது இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து தமிழர்கள் சார்பிலும் இந்த மதிப்பளிப்பு வழங்கப்படுகின்றது. அந்த மதிப்பளிப்பை திரு நயினி விஜயன் அவர்கள் வழங்கியிருந்தார். அவரும் அதாவது இந்த நகரத்திலே பல காலமாக பெரும் பணிகளை செய்து வருபவர். அவருடைய சார்பிலே தோமஸ் கூஃபனுக்கு இந்த மதிப்பளிப்பு வழங்கப்பட்டது. நன்றி. என்னன்னா இந்த உங்களோட இந்த வைட்டி இது வந்து யூத் தமிழ் அசோசியேஷன் இளையோர் தமிழ் சங்கம். ஓகே, இது எவ்வளவு காலமா இருக்குது? இது இப்ப நாங்க உருவாக்கி 5 வருஷம். நீங்க 5 வருஷமா நீங்களே உருவாக்கி இது சக்சஸ்ஃபுல்லா செய்து வரீங்க. இதெல்லாம் 5வது வருஷம். என்னடா நான் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுதான். ஏனண்டா எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு உங்களை மாதிரி இளையோர் தான் இப்படியான விஷயங்களை முன்னுக்கு எடுத்து நல்ல வடிவா ஆர்கனைஸ் பண்ணி செய்யலாம். நல்ல வடிவா செய்கிறீங்க. இன்னும் இதை நீங்க வடிவா செய்யலாம். அதான் உங்களுக்கு இது இந்த இதுகளில் இன்னுக்கு நின்று ஆதரவு செய்கிறதுகள் யாரு? நீங்கள் வந்து நிறைய ஸ்பான்சர் எங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்குது. அது தனி எஸ்என் மக்கள் மட்டும் இல்லை, வேட்பாயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ வேறு சிட்டியில இருந்தும் இளையோர் செய்த உடனே எங்களுக்கு வந்து இளையோருக்காக சப்போர்ட் பண்ணிடணும். அடுத்தது வந்து நாங்கள் கலாச்சாரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறோம்னு ஒரு அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போகிறோம்னு அவை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இதில் வந்து உதாரணமாக ஹாலிவுட் கிலோ எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான வேறு மெயின் ஸ்பான்சர் யார் சூப்பர் மார்க்கெட், வேறு அபிராமி என்டர்பிரைஸ், அப்படி நிறைய பேர் இருக்குது. ஜிகேஎஸ் கியோ, சஃபினா சாரி, இது ஜிஜி பாக்ஸ், வேறு ஆர்எஸ்எஸ் தமிழ் கடை ஒன்று மிஸ்டர் டக்கோ என்ன எல்லாரும். ஆனால் உங்களை மாதிரி இப்படி ஒரு இது ஈடுபடக்குள்ள நல்ல விஷயங்கள் செய்யக்குள்ள இந்த மாதிரி ஸ்தாபனங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் கட்டாயம் செய்யணும். இந்த இடத்துல இந்த ஸ்பான்சர் செய்த எல்லாருக்கும் எந்த சார்பிலையும் நன்றியை சொல்லிக் கொள்றேன், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றேன். அப்பதான் உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறீங்க. முதல்ல எல்லாரும் வடிவா இருக்கிறீங்க, எல்லாரும் வடிவா இருக்கிறீங்க. ஆம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை இருந்தா வடிவா இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் இப்ப இந்த வீடியோக்களை பார்த்து ஜெர்மனியில இப்படி ஒரு பிள்ளைகள் இப்படி செய்தாண்டு என்னன்னா இங்கிலாந்துல இருக்கு அந்த யூனிவர்சிட்டி ஒரு அவங்க சேர்ந்து செய்கிறவங்க. நான் அப்பா அங்க இருக்க பாக்குறேன். நான் இப்ப இங்க உங்களை பார்த்துட்டு அப்படி ஒரு ஆச்சரியம். முதல்ல எனக்கு தெரியல இது என்னத்தின் இதண்டு வடிவா தெரியல. இங்க வந்தோன்னா பார்த்தேன். நான் சிறப்பா இருக்கு, நல்ல வடிவா செய்கிறீங்க. தொடர்ந்து செய்யுங்க. எந்த ஆதரவும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். பாராட்டுகளா. திருக்குறள் மாதிரி ஒரு மனிதனுடைய தன்மையையும் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் கிடையாதுன்னு சொல்லி அன்பர்களுக்கு சொன்னார். இது திருக்குறளுக்கும் தமிழர்களுக்குமான ஜெர்மனிக்குமான பந்தம். நாங்கள் இது சிலை வைக்கப்பொழுது அதைத்தான் கேட்டோம். ஜெர்மனியர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நூல். அதனுடைய உரிமையாளர் திருவள்ளுவர் அவருடைய சிலை இங்கே வரக்கூடாது சிலை வந்தது. இப்படி எல்லோருடைய பங்களிப்போடும் சேர்ந்து சிலை இப்படித்தான் வந்தது. அந்த சிலை வந்த சில படங்களை நீங்கள் தொடர்ந்து விதமாக வைக்கலாம். இது இதை பற்றி இது வந்து சொற்காட்டில் வந்து லிண்டன் மியூசியம் அங்கே இருக்கிற திருவள்ளுவர் சிலை. இதை வந்து டாக்டர் சுபாஷினி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. தமிழர் மரபு அறக்கட்டளை டாக்டர் சுபாஷினி இந்த சொற்காட்டில் லிண்டன் மியூசியத்தை வச்ச டான்ஸ் ஆடி முடிஞ்சா என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க? முருகன் பாட்டு, சினிமா பாட்டு இல்ல தானே? அதுக்கு பிறகு வரும். நீங்க ஆடுற மாணவர்கள் சரண்யா காண்ட மாணவர்கள். எஸ் அப்ப நீங்க வெரி குட் வெரி குட். ஓகே.
Vielen Dank, Herr Kusin. Erstes und 5. Jubiläum தொழிலாளர்களை நோக்கி ஒரு அன்பு வேண்டுகோள். இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் சற்றே எழுந்து நின்று பெண்களுக்கு இடம் நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு அன்பான வேண்டுகோள். இருக்கை இல்லாது தவிக்கின்ற பெண்களுக்கு உங்களது இருப்புகளை அன்போடு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் நடுப்பகுதியில் இருந்து அல்லது உங்கள் இருக்கைகளில் இருந்து ஒளி உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் முதலாவது பரிசாக தங்கத்தை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மற்றும் இன்னும் விலை மதிப்புள்ள அதாவது கிரைண்டர் இருக்கின்றது. மற்றும் ஒரு புடவை உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதைவிட நீங்கள் சினிமா பார்க்கக்கூடியதற்கான நுழைவுச் சீட்டுகளும் உங்களுக்கு இருக்கின்றன. நோக்கி ஒரு அன்பு வேண்டுகோள். இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் சற்றே எழுந்து நின்று பெண்களுக்கு இடம் நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு அன்பான வேண்டுகோள். இருக்கை இல்லாது தவிக்கின்ற பெண்களுக்கு உங்களது இருப்புகளை அன்போடு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் நடுப்பகுதியில் இருந்து அல்லது உங்கள் இருக்கைகளில் இருந்து Nun folgt die Rede unseres Ehrengastes, des Oberbürgermeisters der Stadt Essen, Herrn Thomas Kusen. Wir heißen Sie sehr herzlich willkommen. Ich grüße Sie sehr, sehr herzlich, bin wirklich hoch erfreut und bedanke mich für die tolle Einladung, für die Darbietung und dass ich Teil dieses Pongal-Festes sein darf. வரவேற்றதற்கு தனது நன்றியை நவிழ்ந்து கொள்கின்றார். அதே நேரம் வெவ்வேறு நிகழ்வுகளையும் அவர் இங்கு கண்டு கழித்த அந்த வாய்ப்பை நல்கியமைக்கு அவரது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். Zum 5. Mal feiert die Youth Tamil Association dieses wunderbare Fest, das Erntedankfest, hier auch bei uns in Essen und bringt damit tamilische Kultur, Tradition, Brauchtum, Musik eben auch mitten in unsere Stadt. Und als Oberbürgermeister bin ich gerne dabei und kann dann sagen, ich bin auch der Oberbürgermeister der Tamilen hier in dieser Region.
5வது முறையாக இந்த பொங்கல் விழாவை நடாத்துகின்றது. அப்படியான முறையிலே வந்து இந்த நிகழ்வை எஸ்என் மாநகரத்துக்கு கொண்டு வந்ததையிட்டு அவரது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். இங்கு வருகை தந்ததை ஒட்டி அவர் வந்து அதாவது தமிழர்களுடைய ஒரு நகர பிதாவாகவும் அவர்களுடைய மனதிலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இடம் பெற்றிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார். Was mich besonders beeindruckt ist, und ich glaube, das ist genau auch das Richtige, nur wer seine eigene Sprache, seine eigene Kultur, seine eigene Religion wertschätzt, ist auch offen für andere und deren Kultur und deren Religion und deren Sprache. Das eine ist ohne das andere gar nicht möglich. Und das beeindruckt mich wirklich sehr bei den Tamilen hier in unserer Stadt und der Region. Auf der einen Seite sehr erfolgreich zu sein, sich gut zu integrieren und gleichzeitig eigenen Wurzeln, eigenen Traditionen nicht zu vernachlässigen, sie weiterzugeben an die nachfolgende Generation. Herzlichen Glückwunsch, die machen das ganz großartig, bin ich sehr, sehr stolz darauf. மனிதர்கள் அவர்களுடைய வேர்களை மறவாமல் இருத்தல் தான் மற்றைய கலாச்சாரங்களுக்கான ஒரு தொடர் பாலமாக அமையும் என்பதை கூறிக்கொள்கின்றார். அது தமிழர்களாகிய நாம் வந்து இந்த நிகழ்வுகளின் ஊடாக பறைசாற்றி இருக்கின்றோம். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த நகரத்திலே உழைக்கின்ற தமிழர்களும் அதாவது மொழி மட்டுமல்ல கலாச்சாரம் பண்பாடு அதோடு சேர்த்து சமயத்தையும் இந்த நகரத்திலே இருக்கின்ற தமிழர்கள் முக்கியமாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு வந்து நானும் பார்த்திருக்கின்றார். அவர்கள் நிச்சயமாக அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் அவர் கூறிக்கொள்கின்றார். Das Erntedankfest erinnert uns daran, dass alles seine Zeit hat. Säen hat seine Zeit, Ernten hat seine Zeit, Arbeiten hat seine Zeit und Feiern hat auch seine Zeit. Ihnen heute ein schönes Pongalfest, Happy Pongal, Ihnen alles Gute, herzlichen Dank. தைப்பொங்கலிலேயே இருக்கின்றது. அறுவடைக்கு நிச்சயம் நேரம் வேண்டும். அதை போன்று ஒன்று வளர்வதற்கும் நேரம் வேண்டும், வேலைக்கும் நேரம் வேண்டும், ஓய்வெடுக்கவும் அதாவது அதற்கும் நேரம் வேண்டும். ஆனால் கொண்டாடுவதற்கும் நிச்சயமாக நேரம் வேண்டும். அதனால்தான் பொங்கல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். அனைவருக்கும் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார். நன்றி. இந்த கௌரவம் வந்து எஸ்என் மாநகரத்தினுடைய மக்கள் மட்டுமல்லாது இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அதாவது நடத்தி கொண்டிருக்கின்ற வைத்திய குழுவினர் மட்டுமல்லாது இங்கு குழுமி இருக்கின்ற அனைத்து தமிழர்கள் சார்பிலும் இந்த மதிப்பளிப்பு வழங்கப்படுகின்றது. அந்த மதிப்பளிப்பை திரு நயனி விஜயன் அவர்கள் வழங்கியிருந்தார். அவரும் அதாவது இந்த நகரத்திலே பல காலமாக பெரும் பணிகளை செய்து வருபவர். அவருடைய சார்பிலே தோமஸ் கூஃபனுக்கு இந்த மதிப்பளிப்பு வழங்கப்பட்டது. நன்றி. Vielen Dank, Herr Kuhn. Erstes und 5. Jubiläum. ஊட்டுவர்கள் அந்த வகையில் இந்த விழாவின் ஸ்பான்சர்ஸாக காலிவுட்
சுமந்து கொண்டு நையாண்டி மேளத்தின் இசைக்கேற்ப ஆடப்படுவது பொய்க்காய் குதிரை ஆட்டமாகும். ராஜா ராணி போல் வேடமணிந்து நேராக வட்டமாக குறுக்கா நடந்து குதிரையாட்டத்தை மேலும் கீழும் அசைத்து ஆடும். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். ஓ, என்ன மாதிரி இன்றைக்கு என்ன ப்ரோக்ராம் செய்றீங்க? இன்றைக்கு வள்ளி திருமணம். வள்ளி திருமணம். நைஸ். இந்த இதுக்குள்ள அவங்களோட வாகை மயில் நடந்தது. இதுக்குள்ள நடந்த நான் தான் யோசிச்சு இந்த ஹோலுக்குள்ள வந்து நாங்கள் நிறைய பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணினா. ஓமாப்பா, அதான் நான் பார்த்தேன்னு கொஞ்சத்தில் முடிய போகுதுன்னு பார்த்தா இன்னைக்கு தான் தொடங்க போகுது போல. நல்லா போகுது நிகழ்ச்சி. நிறைய இந்த போன முறையை விட இந்த முறை நல்லா இருக்குது. ஆனால் இந்த இளையோர் வந்து நல்லா செய்கிறாங்க. இது ஒரு முன்னுதாரணம். இதை பார்த்து மற்ற இளையோர்களும் ஜாயின் பண்ணி நல்லா கஷ்டப்பட்டு இருக்குதுகள். பிள்ளைகள் எல்லாம் நல்ல வடிவாக அழகா செய்யுதுகள், ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் படித்த பிள்ளைகள் அதுக்கு தெரிவிக்கத்தான் கட்டாயம் படி சொல்லத்தானே உண்மையா நிச்சயம். ஓகேயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லைல்லாம் பாட்டெல்லாம் போகுது. இன்னைக்கு இனித்தான் இருக்கு நியாயமான ப்ரோக்ராம்களோ சின்ன பிள்ளைகளோ. ஆமாம், வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். டேஸ்டா இருக்கு. நீங்களா செஞ்ச நீங்கள் இல்லைன்னு அதான் நான் பார்த்தேன். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? என்ன சமைக்க தெரியும்? எஸ்கேப் ஆகி ஓடுது அந்த புள்ள. இப்போ சாரியெல்லாம் கட்டி கொண்டுட்டு சமைக்க தெரியாண்டா ஓடக்கூடாது. தண்ணி ஒலிக்க வைக்க தெரியும் சொல்லணும். என்னக்கா பிஸியா? ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நான் சும்மா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்கள் செஞ்சதா? உங்களோட கைவண்ணத்தில் உருவாங்களா? அப்போ என்ன உங்களோட ஸ்பெஷலாக காணல? இதோதால காண இல்லை, கொஞ்சம் இதோட இருக்கேன்னு. அப்போ இன்றைக்கு என்னென்ன சாப்பாடு இருக்கு? மெயின் சாப்பாடு என்ன இருக்கு இன்றைக்கு? நூடில், எல்லாம் மரக்கறி தான். மச்சம் மரக்கறியும் இருக்கு, மச்சம் இருக்கு. வெளியில வச்சு சாப்பிட்ற வழியா மச்சம் சாப்பிடலாம். ஓகேயா, சரியா?
இடம் தாங்க கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் போல். பார்ப்பேன் என்ன நடக்குது. குதிரை ஆட்டம் தான் இருக்கும் போல். காவடியெல்லாம் வச்சுருக்காங்க. அகத்தியர் தொட்டில் கட்டி கம்பனால் சீராட்டப்பட்டு மூவேந்தர்களால் பாராட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட என் தாய்மொழி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்கி இளையோர் தமிழ்ச்சங்கம் நடாத்தும் இப்பொங்கல் விழாவினை இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை. டான்ஸ் ஆடி முடிஞ்சா என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க? முருகன் பாட்டு. சினிமா பாட்டு இல்லை தானே? அதுக்கு பிறகு வரும். நீங்க ஆடுற மாணவர்கள் சரண்யா காண்ட மாணவர்களா? எஸ்என். அப்ப நீங்க வெரி குட் வெரி குட். ஓகே. கொத்ரோட்டி என்ன சொல்லுது? டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்தீரா? இல்லாட்டி நான் சாப்பிடவா கொண்டை? சிறுவர்களை கௌரவிக்கும் முகமாக செல்வி திலீபனா தர்மலிங்கம் அவர்களை அரங்கத்திற்கு வரவேற்கின்றோம். இவர்கள் உங்கள் பிள்ளைகள், உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறார்கள். அதனால் அவர்கள் நீங்கள் தான் உற்சாகப்படுத்த வேண்டும். Internet
கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மற்றும் இன்னும் விலை மதிப்புள்ள அதாவது கிரைண்டர் இருக்கின்றது மற்றும் ஒரு புடவை உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதைவிட நீங்கள் சினிமா பார்க்கக்கூடியதற்கான நுழைவுச் சீட்டுகளும் உங்களுக்கு இருக்கின்றன. திருக்குறள் மாதிரி ஒரு மனிதனுடைய தன்மையையும் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் கிடையாது என்று சொல்லி அன்பர்களுக்கு சொன்னார். இது திருக்குறளுக்கும் தமிழர்களுக்குமான ஏர்மனிக்குமான பந்தம். நாங்கள் இது சிலை வைக்கப்பொழுது அதைத்தான் கேட்டோம். ஏர்மனியரால் கொண்டாடப்பட்ட ஒரு நூல், அதனுடைய உரிமையாளர் திருவள்ளுவர் அவருடைய சிலை இங்கே வரக்கூடாது என்று சிலை வந்தது. உங்கள் எல்லோருடைய பங்களிப்போடும் சேர்ந்து சிலை இப்படித்தான் வந்தது. அந்த சிலை வந்த சில படங்களை நீங்கள் தொடர்ந்து விதமாக நினைக்கலாம். இது இதை பற்றி இது வந்து சொற்காட்டில் வந்து லிண்டன் மியூசியம் அங்கே இருக்கிற திருவள்ளுவர் சிலை. இதை வந்து டாக்டர் சுபாஷினி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழர் மரபு அறக்கட்டளை டாக்டர் சுபாஷினி இதை சொற்காட்டில் லிண்டன் மியூசியத்தில் வச்சார். கொத்ரோட்டி என்ன சொல்லுது? டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்தா நீரா? இல்லாட்டி நான் சாப்பிடவா கொண்டை? பொங்கல் வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் மாதமா என்ன கொத்ரோட்டியப்பா சாப்பிட்றீங்க? மரக்கறி தான் எப்படி இருக்கு கொத்ரோட்டி? நல்லா இருக்கா? உரைப்பா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, அப்ப சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இங்க 3 பேரும் வணக்கம். என்ன பூட்டின் ஓமன்னுட்டாரா? செலன்ஸ்கி கொண்டாவிடா பூட்டின் இல்ல நீங்க பிஸியா ஏதோ எழுதி கொண்டிருக்கீங்க. இல்ல இல்ல இது வேற பொலிட்டிக், கேவோ பொலிட்டிக். அப்படி இல்ல அப்ப எப்படி
நான் நினைச்சேன் நீங்க ஏதோ பிஸியா பொலிட்டிக்கை பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ணி அப்படி இல்லை. ஓகே, ஃபீல்ஸ் பாஸ். பிள்ளைகள் டான்ஸ் ஆடி முடிஞ்சா என்ன பாட்டு? வெரி குட். நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த ஹோல் வந்து இன்னும் நல்ல ஃபுல்லாகிட்டு இரவு 8:30 மணி ஆகுதுன்னு சனம் ஃபுல். அடுத்த நிகழ்ச்சி நடக்க போகுது. பிள்ளைகள் 2 ஆட போயினோம். அப்போ என்ன நடக்குது? ஜனங்கள் எல்லாம் பிஸியாக தெரியுது. வணக்கம் எல்லாருக்கும். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்க என்ன இந்த சிட்டியா? உங்களை கண்டிருக்கேன். நீ அந்த கலைத்திறன் போட்டிக்கு வாருங்க. கட்டிங்க எனக்கு ஒரு நாள் வர இல்லையா? 6 தமிழ். அது இவர் தமிழ் ஸ்கூல் எனக்கு போடுறீங்க. தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நீர் போடுற நீரா இல்லைண்ணே? உண்மையா போற நீரா? எத்தனையாம் வகுப்பு? 10ஆம் வகுப்பா? அவன் முடிய போதேண்ணே. அப்ப என்ன தமிழ் பள்ளிக்கூடத்துல டீச்சர் ஆயிருக்கீரா இல்லையா? இல்லையா? என்னமா இருக்கு இப்ப உங்களுக்கு? இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா? கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து செய்யறாங்க. சரியா? என்ன கேள்விண்டா, நீங்க எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கீங்களா? எல்லாம் போயிருக்கீங்களா? பிடிச்சிருக்கா ஸ்ரீலங்கா? ரொம்ப பிடிச்சி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு. அப்ப உங்களோட நாடுன்னு சொல்லி சொன்னா அது நல்ல விட்டமின் டி அது முக்கியம். சரி, உங்களோட நாடு எதன்னு கேட்டா உங்களுக்கு அந்த மனசுல எதை நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு அதானா? உங்களுக்கு டோச்லாந்து தானா? இல்ல சரி சரி. நீங்க இப்ப ஃபியூச்சர்ல சூக்குன்ஸ்ல ஸ்ரீலங்காவுக்கு போய் இருப்பீங்களா? வர மாட்டீங்கன்னு. ஏன் இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு இங்க பழகிட்டேன்னு அந்த பழக்கம் இல்ல. நாங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த வாழ்வு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. என்ன அப்ப நீங்க போயிட்டு வரலாம்? ஒரு வருஷம் போயிட்டு வரலாம். ஆனா வாழ்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்ப இப்ப உங்களோட அப்பா அம்மாக்கு அங்க வீடு வளவுகள் எல்லாம் இருக்கும். அவங்க ஒவ்வொரு வருஷமும் போய் வருவாங்க. அப்ப அவங்களோட காலத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? இப்ப உங்களோட சொந்தக்காரருக்கெல்லாம் இப்ப உங்களோட அப்பா அம்மா காசெல்லாம் அனுப்பி கொண்டு இருப்பாங்க. நீங்க அதை தொடர்ந்து செய்வீங்களா? செய்ய மாட்டேன். நீர் காசு அனுப்புவீரா? செய்ய மாட்டேங்க. பாக்குற கட்டாயம் செய்வீங்க. சரிட்டி செய்வீங்க. அம்மா தங்கச்சி எல்லாருக்கும் தான் காசு கொடுக்கணும். எனக்கு அப்படி காசு வரும். அது சரி. இப்ப நீங்க வேலைக்கு போய் தானே உழைச்சு தானே காசு எடுக்கிறது. இப்ப அவங்களும் அங்க உழைச்சு காசு எடுத்து முன்னேறலாம். என்ன அப்படி ஒரு இது இருக்கேன்னு. ஓகே. அப்போ உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. எல்லாம் படிக்கிறீங்க நல்லபடியா படிங்க. விளையாடக்கூடாதுன்னு ஸ்டூடியோ என்னவா ஆசை உங்களுக்கு? உங்களை தொடங்குவோம்.
படிச்சு என்னவா படிக்க இப்போ பார்த்தீங்கன்னா மேல் எல்லாரும் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொன்றும் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஃபகில் இருக்கணும், ஒவ்வொரு இது பராய்ச்சியில் இருக்கணும், ஒவ்வொரு நல்ல நல்ல ஜொப்பில் இருக்கணும். உமக்கு என்னவா ஆசை? படிச்சுட்டு பார்ப்போம். என்ன இப்போ ஒன்றும் ஒத்து வரையில கேட்டு பார்க்கணும். இங்கே ஜெர்மனியில் தமிழாக்களுக்கு இப்போ உங்களுக்கு படிக்க முடிய சூக்குன்ஃப்ட் இருக்கு, அதாவது ஃபியூச்சரில் நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில வேணா ஒரு ஏடி காத்துறேன். நல்ல ஐடியா, உங்களுக்கு வாழ்த்துறேன், விஷ் பண்றேன். அப்ப உங்களோட ஐடியா ஜாப் சென்டர். சரி, உங்களோட ஐடியா? எந்த ஐடியா? அம்மாக்காக காசு சம்பாதிக்கணும். அம்மாக்காக சரி. இப்ப அம்மாண்ட காலத்துக்கு பிறகு உமாக்கு காசு தேவை இல்லையா? நான் ஒரு குடும்பம் நடத்தணும் தானே. ஆமா. அதுக்காக vielleicht Doktor, vielleicht Ingenieur. அப்ப நீர் நினைக்கிறீரா சூக்குன்ஃப்ல வந்து இப்ப ஜெர்மனில வந்து நீர் படிச்சு முடிச்சா சூக்குன்ஃப்ல பென்ஷன் கிடைக்கும், ஒரு ஃபியூச்சர் இருக்கு எங்களுக்கு தமிழாக்களுக்கு நினைக்கிறீரா? நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும் படிச்சு முடிச்சா. அதுக்காக நாங்க செய்வோம். ஜெர்மன் எக்கானமி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபியூச்சர்ல அப்படி இருக்கும்னு நினைக்கிறீரா? இருக்குதா? இருக்கேன்னு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போறீங்கன்னு நாங்க வந்து கொஞ்சம் கலர்ல குறைஞ்சாங்க. இப்ப உங்களை ரேசிசமா உங்களை வந்து பள்ளிக்கூடத்துல இல்லாட்டி நீங்க உங்களோட சிட்டியில 6வது உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க, அப்படி உங்களுக்கு நடந்திருக்காங்க என்ன? நீங்க இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், உங்களோட அப்பா அம்மாவே இப்ப கனகாலம் இங்க இருந்திருப்பினோம், ஒரு 40 வருஷம் இருந்திருப்பினோம் நினைக்கிறேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு அந்த ரேசிசமா உங்களுக்கு நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? இப்ப பேசினதா, அடிச்சதா, இல்லாட்டி வார்த்தைகள் என்ன ஒரு நோவுற மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க என்ன? கருப்பு அப்படி இப்படி என்ற ஏதாவது என்ன? பருப்பு கறின்னு சொல்லுவாங்க. அது நான் நினைக்கிறேன் மேபி இந்த உடுப்பை போட்டுட்டு போய்க்க கறி மணக்கிறதாக்கும். உமக்கு அப்படியா நடந்திருக்கு அனுபவங்கள்? தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது, அது இந்த பண்டின்னு சொல்றது. பண்டின்னு சொல்றேன் தமிழ்லயே சொல்லுவாங்க. முந்தி எந்த காலையில அந்த வெள்ளக்காரனுக்கு படிச்சு சொல்லுது பண்டி என்ன ஒண்ணு. அப்படி இப்ப ஸ்கூலுக்கு போனா சொல்லுவாங்க நீ ஒரு பண்டி இப்ப ஜெர்மன்கார பிள்ளைகள்லாம் சொல்லுதுங்களா இல்லாட்டி அதுவும் வேற நாட்டு பிள்ளைகளா? ஜெர்மன்காரன், ஜூரியன்காரன் எல்லாரும் தான் அவங்களும் சேர்ந்து செய்வாங்களே. அதாவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அது. கன்னடத்துல நடக்குது. இப்ப என்னன்னா இப்ப நீங்க இங்க பிறந்து வளர்ந்த நீங்க ஜெர்மன்கார மாதிரியே டோச் கதைப்பீங்க. அப்போ உங்களோட எல்டான் வந்து பெருசாக வந்து ஓரளவு தான் கதைப்பினம். அவங்களுக்கு அப்போ இன்னும் மோசமாக நடந்திருக்கு மேலே. இந்த பாச தெரியாட்டி அப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்நோக்கணும் மேலே. சரியா? ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபோக்கஸாக லைட் போட்டிருக்காங்க. அன்றைக்கு அந்த ப்ரோக்ராமு ஃபோக்கஸாக லைட் போட இல்லை. ஃபோக்கஸாக லைட் அன்றைக்கு ஃபோக்கஸாக லைட்டாக அந்த முகங்கள் வடிவாக கிளியராக. என்ன பிள்ளைக்கு கிடைச்சதா இது? தந்தவங்களா? ஆடுனீங்களா? என்ன செஞ்ச நீங்கள்? டான்ஸ் ஆடுனீங்களா? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? சயானாவா? ஓகே, இப்படி தொடர்ந்து செய்யுங்க. வணக்கம் முருகா. என்ன பிஸியாக இருக்கிறீங்க கண்டியில்? அது வள்ளிக்கு எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? வள்ளிக்கு தானா? வள்ளிக்கா இல்லை கள்ளிக்கா? முருகனுக்கு என்ன ஃபோன் பிடிக்கும்? ஐஃபோனா சாம்சங்கா? ஐஃபோன். ஆனால் முருகனுக்கும் ஐஃபோன் தானே பிடிக்குமா? என்ன
என்ன செய்ய போறீங்க? டான்ஸ் ஆட போறோம். என்ன அந்த சாவித்ரி டீச்சர் டான்ஸ்? ஓகே, அப்ப என்ஜாய் பண்ணுங்க. நாம மயில் இல்லாமல் தேடி திரிறோம். இந்த ஒரு மயில் ஒன்று திரியுது. மயில் எனக்கு இறகு தாரீங்களா? இந்த மயில் ஓடி ஒளியுதப்பா, தாரீங்களா? எங்க போனாலும் நான் இருப்பேன். ரெண்டு பேரும் காட்டி பிடிச்சிருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் நடக்க போது போய் ப்ரோக்ராம் சேனல் அழிச்சு விட்டுருவாங்க.